வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி அவர் ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்கிறத பற்றியான பேச்சு. அதையும் தாண்டி இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறோம். பாரதியார் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய புலமை வகித்தவர் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். பாரதியார் தமிழை பற்றி சொன்ன வார்த்தை. அதுவும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்கல்ல, ராமர், கிருஷ்ணர், புராண கதைகள் அத்தனையும் கதைகளே. இது சொன்னவர் நானோ நீங்களோ இல்லைங்க, பாரதியார். இதற்கு என்ன பதில்? பாரதியாரை விட புலமை பெற்றவரா நம்ம நிர்மலா சீதாராமன்? இன்னும் குறிப்பாக அவங்க பேசும்போது பின்னால் வேறு திரும்பி பார்க்குறாங்க, யாரும் வேறு கை வேறு தட்டலை. இதில் வந்து நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு எப்போ போட்டாலும் நிர்மலா சீதாராமன் அப்படின்னா நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு குதூகலம் உண்டு. பிஜேபினால குதூகலம் உண்டு. அதில் நிர்மலா சீதாராமன் கண்டென்ட்லாம் நல்லா ஓடும். ஏன்னா அவங்க வந்து மேட்ரியெல்லாம் பேசுவாங்க. அவங்க அந்த பதவிக்குரிய கண்ணியத்துடனும் அந்த பதவிக்குரிய ஆழமான அறிவுடனும் பேச வேண்டும். அது மாதிரி பேச மாட்டாங்க. இன்றைக்கி அவர் பேசியதும் விவாதமாச்சு. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் வெள்ளச்சேத பாதிப்புகள் இருக்குது, அதை பற்றி திமுககாரங்க பேசுகிறாங்க. மற்ற எல்லா கட்சியும் பேசுவாங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி. நிர்மலா சீதாராமன் ஹிந்தி படிக்காமல் விட்டுட்டாங்க தமிழ்நாட்டில். அந்த அம்மாவை ஹிந்தி படிக்காமல் நம்ம தடுத்துட்டோமா? ஹிந்தி பிரச்சார சபை எரிக்கப்பட்டது. ஐயோகோ, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு. ஆமாங்க, ஹிந்தி எதிர்ப்புலாம் நடந்துச்சே. தார் பூசி அழிச்சோம், எல்லாம் நடந்தது இல்லை, யார் இல்லைன்னு சொன்னது. இப்போ நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்களே, அது தப்பா இல்லையா? நேரு அவர்கள் என்ன சொன்னார்? காமராஜர் ஐயா இருக்கும்போது என்ன சொன்னார்? அதாவது இந்தியை நீங்கள் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா, ஆங்கிலத்தை வேணான்னு சொன்னீங்கன்னா இந்தி அங்கே வந்து குந்திக்கும்னே அப்படின்னு சொன்னது யார்? காமராஜர் அவர்கள். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு மறுபடியும் தேவையில்லாமல் சர்ச்சையை தாண்டி இது வேணும்னு டைவெர்ட் பண்ணுறவ. நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டியது என்ன? நீங்கள் பேசுனது என்ன? இப்போ ஹிந்தி படிக்காமல் உங்களை தடுத்தது யார்? சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஃபண்டு தரீங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு தரீங்க? தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். சமஸ்கிருதம் மொத்தமே இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் தான் இருக்காங்கன்னு புள்ளி வரும் சொல்லுது. அவ்வளோதான் பேசுகிறாங்க. தமிழ் மொழி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் இருக்கார், வெளியுறவுத்துறை முன்னாள். அவங்க தாத்தா தான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னு பேசினவர். இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க, இந்தி பெருமளவுக்கு ஊடுருவாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. ஏன்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்திக்காரங்களாம் வராங்க, நம்ம ஓரளவுக்கு ஹிந்தி பேசுகிறோம், அது இயல்பு. ஆனால் ஹிந்தி நீங்கள் படிங்க, ஆங்கிலம் பெருசாக ஹிந்தி பெருசாங்க. மனிதனை வந்து என்னென்னா அவனுக்கு எது உபயோகமாக இருக்கோ அதான் யூஸ் பண்ணுவாங்க. பஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது, பேருந்துனா பெருசாக இருக்குது. அதனால் சின்ன வார்த்தை வந்து நிறைய ஆங்கில வார்த்தை வந்துருச்சு, அது தவிர்க்க முடியாது. சைக்கிள் அப்படிம்பாங்க. நீங்கள் அதாவது மக்கள் வந்து ஈஸியாக இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து இன்றைக்கி பெரும்பாலும் ஆங்கிலம் பேச்சு ஆகிடுச்சு. ஆங்கிலம் தெரிஞ்சால் உலகம் ஃபுல்லாக பொழைச்சிக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சால் இந்தியாவில் மட்டும்தான் பொழைச்சிக்கலாம். ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்சாலும் இந்தியாவை ஃபுல்லாக பொழைச்சிக்கலாம். மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க உலகம். எதுப்பா ஈஸி நமக்கு? இங்கிலீஷ் படித்தா இந்த உலகம் ஃபுல்லாக, ஹிந்தி படித்தா இங்கே மட்டும்தான். அப்போ இங்கிலீஷே போதும், அதுதானே? நாங்கள் வேற்றுமொழியை வேணாங்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியை திணிக்கிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்ஐசியோடைய முகப்பில் வந்து இந்தியை திணித்தது யார்? கடந்த காலத்தில் தினமும் ஒரு இந்தி வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இதெல்லாம் தெரியுமா அங்கெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இந்தியை எவ்வளவோ ஊக்குவிக்கிறீங்க நீங்கள். தமிழ்நாட்டில் படிக்க யார் வேணாங்கிறா? இந்தி பிரச்சார சபை இன்னும் இருக்குது, நிறைய பேர் படிங்க. நீங்கள் முதல்ல ஹிந்தி எப்படி படிச்சிங்க? தமிழ்நாட்டின் உப்பை தின்று விட்டு இந்தியா படிக்கிறேன்னு அவரை கேலி பேசினாங்களாம். அதாவது மொழிப்போர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வேவ் அடித்து அதனால தான் திமுக ஆட்சியை பிடிச்சதுங்க. உண்மையா இல்லையா? கடந்த காலத்தில் இந்திக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. நம்ம இந்தியோடைய எழுத்தெல்லாம் தார் பூசி அழிக்கிற யுகம் பெரிய இயக்கமாக வளர்ந்தது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இன்றைக்கி யார் வந்து இந்தியை வேணான்னு சொல்கிறோம், இல்லை ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்கிறோம்? எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க. சார், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி எல்லாம் அவங்க எல்லா மொழியும் படிக்கலாம், வளரும்போது எல்லாத்தையும் படிக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் அதானி பற்றிய விஷயத்தை நீங்கள் பேச மாட்டீங்க. மிச்சப்படி கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்கள் வராக்கடன் அதை பற்றி பேச மாட்டீங்க. இன்னும் குறிப்பாக மணிப்பூரை பற்றி பேச மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேச மாட்டீங்க. வெள்ளச்சேதத்துக்கு பணம் கொடுக்குற அதை பற்றி பேச மாட்டீங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் என்னென்னா, நீங்கள் ஹிந்தி படிச்சிங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடாளுமன்றம் கூடுறதே கொஞ்ச நேரம். அதுலேயும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நிர்மலா சீதாராமன் இருந்தது ஏற்புடையதா? இன்னும் குறிப்பாக தமிழ் மொழியை நான் வணங்குகிறேன், புறநானூறு அகநானூறு. புறநானூறுன்னு அந்த மாதிரி உண்மையிலே தெரியாது. புறநானூறு ரகுடர்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புறநானூறு ரகுடர்னு எனக்கு தெரியும். திருக்குறளை மேற்கோள் காட்டி இவங்க நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க, இது நிதித்துறை போது. ஏன்னா திருவள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவானவரை தாண்டி அவர் எங்களுக்கானவர், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அதாவது இப்போ மோடி எங்கே போனாலும் ஐநா சபையில் போய் தமிழை பேசினாராம். தமிழ்நாடு எல்லாம் ரைட்டுங்க, நிதி கொடுக்க மாட்டீங்க,
யூபிக்கு மட்டும் நிதி கொடுப்பீங்க, மகாராஷ்டிரா கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் தமிழை போல் சிறந்த மொழி எதுவுமே இல்லை. இதே மாதிரி குஜராத் போய் சொல்லுவார், குஜராத்தை போல் சிறந்த மொழி ஒன்றும் இல்லை, தெலுங்கை போல் சிறந்த மொழி. இதெல்லாம் பழைய டைலாக்குங்க. எல்லாரும் இதை தானே சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போய் அந்த புகழ்ந்து பேச வேண்டியதானே. தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் மொழி சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போவே நீங்கள் பண்ணதுக்கு இங்கே ஓட்டு இல்லை. மறுபடியும் அங்கே உட்காந்துட்டு இருக்க திமுக உறுப்பினர்களை பாருங்கள். அவங்கள கேளுங்க. அவங்களால தான் நான் தமிழ் படிக்கலைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் முதல்ல படிச்சிங்களா இல்லையானே இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பொருளாதாரம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, உங்கள் கட்சியில் இருக்க சுப்பிரமணிய சாமி. மோடிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் தான் சொன்னார். உங்களை பற்றி அவர் தான் சொன்னார். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாராக்கடன் அப்படிங்கிறத எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, ரிசர்வ் பேங்க்லேருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கைன்னு கேட்குறீங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்த 11 வருஷத்து நிதி நிலைமை எப்படி இருக்குது? நேற்றைக்கு முதல் நாள் அந்நிய செலாவணிக்கான டாலரின் மதிப்பு மிக மிக உச்சத்தில் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு மிக மிக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. உண்டா இல்லையா? நீங்கள் ஆட்சி பண்ணுற லட்சணம் அப்படின்னு மக்கள்லாம் கேட்குறாங்களா இல்லையா? நம்ம வார்த்தையை பேச வேணான்னு இருந்தோம். நீங்கள் உங்கள் ஆட்சியில் எவ்வளோ இன்றைக்கி பணவீக்கம் இருக்குது, அத்தியாவசிய விளைபொருட்களின் விலை எவ்வளோ ஏறி இருக்குது, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை என்ன? சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க? பொருளாதாரத்தை பற்றியே ஒன்றும் தெரியாத, பொருளாதாரத்தை பால் பண்ணி கொண்டு எனக்கு ஹிந்தி படிக்க விடலை தமிழ்நாட்டில் சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து போனோங்கிறீங்க. நீங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது தான் அதிகம். ஒன்று, தமிழர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு நிதியும் கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டேன். கேட்டால் நான் ஒரு தமிழர் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அது தமிழர்னு. எல்லாரும் இங்கே இருக்கவங்க தமிழராக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியவர்களுடன் கூட இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க விட மாட்டேன் இதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல உங்களுக்கு பதவி வேணும். அதற்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது ரொம்ப வருத்தமாகுது. தமிழ்நாட்டில் இப்போ இன்னொன்று கேட்குறோம், இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் ஜெயிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் என்னென்னா இங்கே தமிழிசைக்கு நடக்கக்கூடிய கதி தான் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பதற்கு ஏகப்பட்ட முயற்சிகள் நடக்குது. தமிழை ஒன்றும் அவ்வளோ ஈஸியால் யாரும் அழிச்சிட முடியாது. இன்னொன்று, இந்தியை நீங்கள் தொடர்ந்து திணிக்க ஒருவேளை இந்தியை திமுகவும் அதிமுகவும் எதுக்குது அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவும் மக்களை படிக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, மக்கள் திமுக மேலே அதிமுக மேலே கோபம் கொண்டு திமுக அதிமுக எழுத்துல ஓட்டு போட்டிருக்கணும், உங்களெல்லாம் வாழ வச்சிருக்கணும். உங்களுக்கு தான் ஓட்டே போடலையே சார். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பரந்துபட்ட அறிவு இருக்கணும், அதை மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் இவ்வளோ தொகை அளித்து கொண்டு யாருமே பார்க்காத பேசாத சமஸ்கிருதத்தை ஆளுநர் புகழ்கிறாரு, நீங்கள் புகழ்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கான மொழி சமஸ்கிருதம் உண்டா இல்லையா? உங்களை மாதிரி சில பேர் சமஸ்கிருதம் பேசுகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் இந்தியா கவர்மெண்ட் பணம் செலவு பண்ணுறது. அப்போ குறுகிய ஒரு சமுதாயம், ரொம்ப குறுகிய ஒரு சமுதாயம் பேசக்கூடிய ஒரு மொழிக்காக இந்திய அரசாங்கம் இவ்வளவு தொகை செலவு பண்ணும்போது, பெரிய மக்கள் தொகை கொண்டு பெரிய மக்களால் பேசப்படக்கூடிய கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் மூத்த குடியான தமிழை பற்றி யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணும்னு சொல்கிற தமிழ் மொழியை திருக்குறள், பாரதியார் உள்ளிட்ட மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களெல்லாம் கொடுத்த தமிழ் மண்ணுக்கு நீங்கள் கொடுத்தது என்ன? ஒன்றுமே கொடுக்கலையே. கொடுக்காம பேச்சு மட்டும் அதிகமாக பேசுது. நிர்மலா சீதாராமன் டைம் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இதை வேணும்னே டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே அவங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க. இது விவாதமாக்கலாம் முடியாது. இது முறையற்ற பேச்சு. ஒரு நிதித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் நம்ம இதை விவாதிக்கிறோம். இவர்களெல்லாம் நிதி அமைச்சர் ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சாபம் தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.